லேவியரின் அக்கிரமம். இஸ்ரவேல் வழிதப்பி போகையில் என்னை விட்டு தூரமானவர்களும் என்னை விட்டு வழிதப்பி தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றினவர்களுமாகிய லேவியரும் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். ஆகிலும் அவர்கள் என் ஆலயத்தின் வாசல்களை காத்து என் ஆலயத்தில் ஊழியம் செய்து என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராய் இருப்பார்கள். அவர்கள் ஜனங்களுக்காக தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்தி இவர்களுக்கு ஊழியம் செய்கிறதற்கு இவர்கள் முன்பாக என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராய் இருப்பார்கள். அவர்கள் இவர்களுடைய நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக நின்று இவர்களுக்கு ஊழியம் செய்து இஸ்ரவேல் வம்சத்தாரை அக்கிரமத்தில் விழப்பண்ணினபடியினால் நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாய் உயர்த்தினேன். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் எனக்கு ஆசாரியராய் ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் வராமலும் மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் என் பரிசுத்த வஸ்துக்களில் யாதொன்றையும் கிட்டாமலும் இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் இலச்சையையும் தாங்கள் செய்த அருவருப்புகளையும் சுமக்க கடவர்கள். ஆலயத்தின் சகல வேலைகளுக்கும் அதில் செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றிற்கும் நான் அவர்களை அதில் காவல் காக்கிறவர்களாய் இருக்க கட்டளையிடுவேன். இஸ்ரவேல் புத்திரரே, என்னை விட்டு வழிதப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களே, எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நிணத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்நிதியில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பார்கள். இவர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் பீடத்தை கிட்டி வந்து என் காவலை காப்பார்கள். கர்த்தரே தம்முடைய ஆலயத்திற்கு ஆண்டவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மறுபடியும் ஸ்தாபிக்கிறார். ஆசாரியர்களுக்கும் லேவியருக்கும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே செய்ய வேண்டிய ஊழியங்களை அவர்களுக்கு ஒப்புவிக்கிறார். தம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடிய தகுதி உள்ளவர்கள் யார் என்பதை கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். லேவியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலை காக்க வேண்டும். அவர்கள் ஆலயத்தில் ஊழியம் செய்து கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராய் இருக்க வேண்டும். அவர்கள் ஜனங்களுக்காக தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்த வேண்டும். ஆனால் லேவியரோ கர்த்தரை விட்டு வழிதப்பி போய் விடுகிறார்கள். அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி போய் விடுகிறார்கள். லேவியர்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராய் இருந்து ஊழியம் செய்யாமல் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் விடுகிறார்கள். இவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரை விட்டும் கர்த்தருடைய பிரமாணத்தை விட்டும் வழிதப்பி போகையில் ஆசாரியரும் லேவியரும் அவர்களோடு சேர்ந்து வழிதப்பி போகிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி போனபோது ஆசாரியர்களும் லேவியர்களும் அவர்களோடு சேர்ந்து தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி போகிறார்கள். லேவியர்களும் ஆசாரியர்களும் இஸ்ரவேல் புத்திரருடைய நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக நின்று அவர்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை அக்கிரமத்தில் விழப்பண்ணுகிறார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் லேவியர் மேல் வருகிறது. கர்த்தர் தம்முடைய கையை அவர்களுக்கு விரோதமாக உயர்த்துகிறார். லேவியர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நீதியான கோபம் லேவியர் மேலும் ஆசாரியர் மேலும் வருகிறது. அவர்கள் கர்த்தரை ஆராதியாமல் விக்கிரகங்களை ஆராதனை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை தம்முடைய சமூகத்தை விட்டே விலக்கி வைத்து விடுகிறார். லேவியர்கள் கர்த்தருக்கு ஆசாரியராய் ஆராதனை செய்யும்படி அவருடைய சமீபத்தில் வரக்கூடாது. அவர்கள் கர்த்தருடைய மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் கர்த்தருடைய பரிசுத்த வஸ்துக்களில் யாதொன்றையும் கிட்டக்கூடாது. ஆசாரியர்களும் லேவியர்களும் தங்களுடைய பாவமான கைகளினால் ஆலயத்தின் பரிசுத்த பணிமுட்டுக்களை தொடக்கூடாது. இது கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும் நீதியான தண்டனை. லேவியர்களும் ஆசாரியர்களும் தங்கள் இலச்சையையும் தாங்கள் செய்த அருவருப்புகளையும் சுமக்க வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். லேவியரிடத்தில் இருந்தும் ஆசாரியரிடத்தில் இருந்தும் ஆசாரிய மேன்மை பறிக்கப்பட்டு விடுகிறது.
அவர்களிடத்தில் இருந்து கர்த்தருடைய உன்னதமான ஊழியத்தை செய்யும் சிலாக்கியம் பறித்துக் கொள்ளப்படுகிறது. ஆசாரியர்கள் சாதாரண லேவியர்களைப் போல இருப்பார்கள். லேவியர்கள் சாதாரண ஜனங்களைப் போல இருப்பார்கள். கர்த்தர் ஆசாரியர் மேலும் லேவியர் மேலும் தம்முடைய நீதியான நியாயத்தீர்ப்பை சொல்லுகிறார். அதே வேளையில் கர்த்தர் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் அவர்களுக்கு காண்பிக்கிறார். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பில் அவருடைய இரக்கமும் கலந்திருக்கிறது. கர்த்தர் லேவியரையும் ஆசாரியரையும் தம்முடைய சமூகத்தை விட்டும் ஊழியத்தை விட்டும் முற்றிலுமாய் துரத்தி விடாமல் அவர்களை மறுபடியுமாய் தம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். ஆகிலும் அவர்கள் என் ஆலயத்தின் வாசல்களை காத்து என் ஆலயத்தில் ஊழியம் செய்து என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராய் இருப்பார்கள். அவர்கள் ஜனங்களுக்காக தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்தி இவர்களுக்கு ஊழியம் செய்கிறதற்கு இவர்கள் முன்பாக என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பார்கள். இவர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் பீடத்தை கிட்டி வந்து என் காவலை காப்பார்கள் என்று கர்த்தர் தம்முடைய கிருபையினால் சொல்லுகிறார். ஆசாரியரும் லேவியரும் மிருகங்களை பலியிடுவார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய பலிபீடத்திலே பலியிட மாட்டார்கள். அதற்கு பதிலாக வாசலின் மண்டபத்திலே உள்ள பீடங்களில் பலியிடுவார்கள். இவர்கள் தேவாலயத்தின் வாசலில் சுமை தூக்குகிறவர்களாய் இருப்பார்கள். வாசலின் மண்டபத்திலே இந்த புறத்திலே 2 பீடங்களும் அந்த புறத்தில் 2 பீடங்களும் இருந்தது. அவைகளின் மேல் தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் செலுத்துவார்கள். கர்த்தர் தமக்கு உண்மையுள்ளவர்களை கனம் பண்ணுகிறார். அவர்களுக்கு தம்முடைய ஊழியத்தில் பங்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கர்த்தரை விட்டு வழிதப்பி போகிறார்கள். ஆனாலும் சாதோக்கின் புத்திரர் லேவியர் என்னும் ஆசாரியர் கர்த்தரை விட்டு வழிதப்பி போகவில்லை. அவர்கள் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். சாதோக்கின் புத்திரர் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற ஆசாரியர். கர்த்தர் இவர்களுக்கு ஆசாரிய ஊழியத்தை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுகிறார். சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நிணத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்நிதியில் நிற்பார்கள். இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பார்கள். இவர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் பீடத்தை கிட்டி வந்து என் காவலை காப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். லேவியரும் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். முந்திய சந்ததியாரின் பாவங்கள் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. தாவீதின் ராஜ்யம் ரெகொபெயாம் யெரொபெயாம் ஆகியோரின் காலத்தில் 2ஆக பிரிந்தது. யெரொபெயாமோடு கூட பல லேவியர்களும் சென்றார்கள். கர்த்தருடைய ஆராதனைக்கும் கர்த்தருக்கும் எதிராக அவர்கள் எப்பிராயீம் தேசத்திலே பொன் கன்றுக்குட்டிகளை செய்து அந்த லேவியர்கள் அங்கு ஆராதனை செய்தார்கள். வடக்கு தேசத்து கோத்திரத்தாரை கர்த்தரை விட்டு விலகி போக வழி நடத்தினார்கள். அப்படிப்பட்ட ஆசாரியரின் சந்ததியில் வருகிறவர்களுக்கு 1000 வருஷத்து தேவாலயத்தின் பரிசுத்த ஊழியத்தில் பங்கு எதுவும் இல்லை. ஆயினும் அவர்கள் ஆலய பணிவிடைகளில் இருந்து முற்றிலுமாக விலக்கி வைக்கப்படவில்லை. அவர்கள் ஆலயத்தின் வாசல்களை காக்கிறவர்களாகவும் பலிகளை கொல்லுகிறவர்களாகவும் ஊழியம் செய்து கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராக இருப்பார்கள். இந்த பணிவிடை ஊழியம் ஆசாரிய ஊழியத்தை விட தாழ்மையானதாகும். கர்த்தருடைய சமூகத்திற்கு அருகாமையில் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரிய ஊழியம் செய்யும் சிலாக்கியம் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. பாவத்திற்கு தண்டனை பெறுகிறவர்களுக்கு அவர்கள் ஓர் எடுத்துக்காட்டாக இருப்பார்கள். லேவியர் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராய் இருப்பார்கள். தேவாலயத்தின் புதிய முறைமையின்படி லேவியர் பரிசுத்த படைப்பில் ஒரு பங்கை பெற்றுக் கொள்வார்கள். லேவியரின் காணியாட்சி தேசத்தில் உள்ள பரிசுத்த பங்கில் இருக்கும். இதனால் எல்லா லேவியரும் கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியங்களில் பங்கு பெறுவார்கள். ஆயினும் ஒரு காலத்தில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணிய லேவியரின் சந்ததியார் தாழ்மையான ஊழியங்களையும் மற்றவர்கள் பரிசுத்தமான ஊழியங்களையும் செய்வார்கள். யெரொபெயாமோடு வடக்கு தேசத்திற்கு போன ஆசாரியருக்கும் லேவியருக்கும் விரோதமாக கர்த்தர் தமது கையை உயர்த்துகிறார். அவர்கள் மறுபடியும் ஆசாரியத்துவ ஊழியத்தில் பூரணமாய் திரும்ப சேர்க்கப்படுவதில்லை. ஆசாரிய ஊழியத்தில் அவர்களுக்கு மறுபடியும் பழைய அந்தஸ்து கொடுக்கப்படுவதில்லை. கர்த்தர் அவர்களுக்கு எதிராக ஏற்கனவே ஆணையிட்டிருப்பதினால் வருங்கால தேவாலயத்தின் ஆராதனையில் அவர்களுக்கு தாழ்மையான ஊழியம் கொடுக்கப்படும்.
அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடைக்காரராக இருப்பார்கள். சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்கள் தாவீதின் குடும்பத்தாருக்கு உண்மை உள்ளவர்களாக செயல்பட்டார்கள். தாவீதின் ராஜ்யம் இரண்டாக பிரிந்தபோது இவர்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக ஊழியம் செய்தார்கள். ஆகையினால் 1000 வருஷத்து தேவாலயத்தில் சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியருக்கு பரிசுத்த ஊழியம் கொடுக்கப்படும். யெரபயாமோடு எப்ராயிம் தேசத்திற்கு போய் கர்த்தருக்கு விரோதமாக ஊழியம் செய்த லேவியரின் சந்ததியாருக்கு வருங்காலத்தில் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற ஊழியம் கொடுக்கப்பட மாட்டாது.